Good morning, children. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து கூட்ஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? நம்ம ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், அசர்டைன்டு கூட்ஸ் அண்ட் ஜெனரிக் ஆர் அன்அசர்டைன்டு கூட்ஸ், எக்ஸிஸ்டிங் கூட்ஸில் கைண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபியூச்சர் கூட்ஸ், எதிர்கால சரக்கு. These are goods which a seller does not possess at the time of contract of sale, but which will be manufactured or produced or acquired by him after entering into the contract of sale agreement. நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகிறப்பயே அந்த விற்பனையாளர் கையில் பொருள் இருந்தால் அது எக்ஸிஸ்டிங் இருக்கின்ற சரக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதிர்கால சரக்கு அப்படிங்கிறப்ப ஒப்பந்தம் செய்கிறப்ப கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறப்ப வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா தன் கைவசம் இல்லாத ஆனால் எதிர்காலத்தில் உற்பத்தி செஞ்சோ மேனுஃபேக்சர் பண்ணியோ அல்லது வேறவங்க கிட்டேருந்து வாங்கியோ பிறரிடமிருந்து ஒப்பந்தத்திற்கு பிறகு வாங்கியோ தரப்படும் சரக்கு எதிர்கால சரக்கு. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் வேறவங்க கிட்ட இருந்து வாங்கியோ இல்லை அவங்களே உற்பத்தி செய்தோ கொடுத்தாங்கன்னா அது ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ கான்ட்ராக்டர் அக்ரீஸ் டு சப்ளை 100 bags of rice to B ஃபார் கிவிங் மேரேஜ் ஃபீஸ்ட். ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக விருந்துக்காக ஏ என்பவர் பி என்பவரிடம் 100 மூட்டை அரிசிக்கு அடுத்த மாதம் நடைபெறும் திருமண நிகழ்விற்கு அளிப்பதாக உடன்படுகிறார். சரியா? அடுத்த மாதம்தான் கல்யாணம். அப்போ அந்த கல்யாணத்துக்கு எனக்கு 100 மூட்டை அரிசி வேணும் பி என்பவர் ஏ கிட்ட சொல்கிறாரு. ஏவும் அக்ரி பண்ணிக்கிறாரு. ஒன்றா அவர்கிட்ட இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னா வெளிக்கடையில் ஹோல்சேலர்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். பாருங்கள், it is a case of future goods. Similarly, where the bus company agrees to buy spare parts from a particular supplier, it is an example of future contract. Future goods represent unascertained goods. எதிர்கால சரக்கு வந்து பாருங்க, இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எதிர்கால சரக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ளையர் கிட்ட ஒரு பஸ் உற்பத்தியாளர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தேவை அப்படின்னு அவர் சொல்லி வச்சுருந்தாரு அப்படின்னா அது வந்து அவர் எனக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அந்த சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணியோ இல்லை வேறவங்கள்ட்ட இருந்து வாங்கியோ வச்சுருவாங்க. அவர் பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இது எதிர்கால சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது கண்டிஞ்சன்ட் கூட்ஸ், வரு நிகழ்வுசார் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம். Contingent goods are the goods the acquisition of which by the seller depends upon a contingency. நிகழ்வுசார், எதிர்காலத்தில் அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காம கூட போயிடலாம், நிகழ்வை பொறுத்து. and even which may or may not happen. ஒரு வகை எதிர்கால சரக்கு தான். இது விற்பவர் கைவசம் வந்து சேர்வது எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை பொறுத்தது. சரியா? உதாரணமாக பாருங்கள், எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஏ அக்ரீஸ் டு செல் எ பர்டிகுலர் பெயிண்டிங் ஒர்க் ப்ரொவைடட் ஹி கெட்ஸ் ஃப்ரம் சி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு, எனக்கு சி கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங் வந்த உடனே அதை நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி. சி கிட்ட இருந்து வந்தால் தானே விற்க முடியும். So, in this case, the painting work represents contingent goods. அது சி அனுப்பலைன்னா இவரால் அதை விற்பனை செய்ய முடியாது. சி அனுப்பினாலும் அனுப்பலாம், அனுப்பாமல் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து கண்டிஞ்சன்ட், அந்த நிகழ்ச்சியை பொறுத்தது, நிகழ்வை பொறுத்தது. Similarly, a rice merchant agrees to supply 10 bags of basmati rice from Pakistan if he gets supplies. ஒரு அரிசி விற்பனையாளர் என்ன சொல்கிறாருன்னா, 10 மூட்டை பாசுமதி அரிசி வந்து பாகிஸ்தானில் கிடைச்சா நான் உங்களுக்கு விற்கிறேன். அப்போ பாகிஸ்தான்லேருந்து வருமா வராதா அப்படிங்கிறது, பாஸ்மதி அரிசி கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். ஓகேயா? ஸோ த ரைஸ், பாஸ்மதி ரைஸ் ரெப்ரசன்டிங் கண்டிஜென்ட் கோர்ஸ் மே ஆர் மே நாட் பி அவைலபிள் டு த ரைஸ் மர்ச்சன்ட். அங்கேருந்து வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன், வருமானு தெரியாது அப்படி சொன்னாங்கன்னா அது வரு நிகழ்வுசார் சரக்கு, கண்டிஜென்ட் கூட்ஸ். ஓகே சில்ட்ரன். அடுத்தது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை மாற்றம். சரி, சரக்குலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்த்துட்டோம். இதில் ட்ரான்ஸ்ஃபர், ஓனர்ஷிப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ் from the seller to the buyer is the main object of a contract of sale. ஒரு பொருளை ஒரு நபர் வைத்திருப்பதாலேயே அவதன் உரிமையாளராக முடியாது.
உடைமை வேறு உரிமை வேறு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு உரிமை எனக்கு கிடையாது. அந்த உரிமை யாருக்கு இருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு தான் இருக்கு. அப்போ ஆனால் அந்த உடைமை அது என்கிட்ட, அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, அந்த உடைமை. ஸோ உடைமை வேறு உரிமை வேறு. பாருங்க, the term property in goods must be distinguished from possession of goods. Property in goods means the ownership of goods, while possession of goods refers to the custody of goods or control over the goods. Possession அப்படின்னா உடைமை, ownership அப்படின்னா உரிமை. ஓகேயா? இப்போ வந்து உடைமை என்பது பாருங்க, உடைமை என்பது பொருளை வைத்திருக்கும் நிலையையும், உரிமை என்பது அப்பொருளை விரும்பியபடி கையாளும் உரிமையையும் குறிக்கும். ஓகேயா? இப்போ எங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து ஒரு காரை இங்கே நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கார் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கண்டபடி எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ உடைமை நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் உரிமை யார்கிட்ட இருக்குது? என் ஃப்ரெண்டுகிட்ட தான் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த காரை வந்து என் இஷ்டத்துக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அதனால் இது வந்து பொசஷன் வேறு, ஓனர்ஷிப் வேறு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ மே பொசஸ் எ வாட்ச். ஏ என்பவர் ஒரு கைகடிகாரத்தை வச்சிருக்கிறாரு. ஓகேயா? ஜஸ்ட் பிகாஸ் ஏ பொசஸஸ் த வாட்ச் ஹி கேனாட் பி ஓனர். அவள் அந்த நண்பரிடமிருந்து இரவல் பெற்று வச்சிருக்கலாம், அல்லது திருடி வச்சிருக்கலாம், அல்ல கீழிருந்து எடுத்திருக்கலாம். இந்த மேற்கூறிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏ என்ற நபரை உரிமையாளர் என்ற நிலைக்கு வரவழைக்காது. ஓகேயா? பாருங்க, he might have borrowed the watch from his friend or stolen the watch from somebody or found it on the highways. கீழே கடந்து கூட எடுத்திருக்கலாம். in this case he cannot be called owner. இந்த மாதிரி ஒரு நிலையில அவரை வந்து நம்ம உரிமையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. it is important to know the precise moment of time at which the ownership in goods passes from seller to buyer. இப்போ பாருங்க, எப்போ ஒரு பொருளின் மீதான உரிமை மாறுகின்றதோ அப்பதான் ஒரு நபர் உரிமையாளர் என்ற நிலையை எட்டுகிறார். இந்த நிலையில பொருளின் மீதான உரிமை மாறும் காலத்தை பற்றி நம்ம இதை பின்னாடி பார்க்கலாம். பொருளை முன்பு விளக்கியபடி பிரித்து தனித்தனியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த பொருட்கள்லாம் எப்போ அது உரிமை மாற்றம் அடையும்? சரியா? உரிமை மாற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஓனர்ஷிப் அப்படியே அவங்களோட பொருள் முழுதும் அவர்களிடம் உரிமையே கொடுத்தாதான் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு அவங்க நினைத்தபடி அதை பயன்படுத்த முடியும். இப்போ பாருங்க, பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, உரிமை மாற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. உரிமை மாற்றம் அப்படிங்கிறது அந்த பொருளின் மீதான உரிமை மாறும் காலம். அது உரிமை மாற்றும் பொழுது தான் அது வந்து அவங்களுக்கு அந்த பொருளுக்கான முழு பயனையும் அவங்க அடைய முடியும். பாருங்க, ஸ்பெசிஃபிக் கூட்ஸில் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட், குறிப்பிட்ட சரக்கில் வந்து ஒப்பந்த நாளுக்கு அப்பால் எப்போ உரிமை மாற்றம் அது எப்படின்னு பார்க்குறப்ப ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் பாருங்கள், அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் குறிப்பிட்ட சரக்கு ஒப்பந்த நாளில். வேர் தேர் இஸ் அன் அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் இன் எ டெலிவரபிள் ஸ்டேட், ஓனர்ஷிப் இன் த கூட்ஸ் பாசஸ் டு த பையர் வென் த கான்ட்ராக்ட் இஸ் மேட். ஒப்பந்தம் செய்யப்படும் போது விற்கப்பட்ட சரக்கு ஒப்படைக்கத்தக்க ஆயத்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா விலை செலுத்தப்பட்ட பின் அல்லது கடன் விற்பனையாயின் பொருள் வாங்குபவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் உரிமை மாற்றம் நிகழ்ந்துடும். சரியா? ஏன்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருக்கின்ற சரக்கு, அவர் கையில் சரக்கு இருக்குது, அது கேஷ் பர்ச்சேஸாக இருந்துச்சு, கேஷ் சேல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கேஷ் ரொக்கம் வாங்கின உடனே பொருளை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இல்லை கடன் விற்பனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின்னாடி பணம் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பொருளை அந்த வாங்குபவர்களிடம் பொருளை ஒப்படைத்தாதான் அது வந்து ஒப்படைக்கப்பட்ட பின் உரிமை மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எக்ஸாம்பிள் பாருங்கள், பி செலக்ட் certain books in a bookshop. பி என்பவர் ஒரு புத்தக கடையிலேருந்து சில புத்தகத்தை தேர்வு செய்து அதற்கான விலையையும் நிர்ணயித்துட்டாரு. பி arranges to take delivery of books next day through his servant and agrees to pay for the books on the 1st of next month. அவர் என்ன சொல்கிறாருன்னா, செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்த நாள் அந்த புத்தகங்களை என்னோட ஊழியர் மூலமாக நான் வாங்கிக்கிறேன்
அப்படின்னு அந்த புத்தகத்தை கடையிலேயே அந்த கட்டி புக்கெல்லாம் கட்டி அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அன்றே புத்தக கடையில் தீ விபத்து ஏற்பட்டு புத்தகம் முழுவதும் சாம்பலாகிவிட்டது. சரியா? அவர் என்ன சொல்றாரு, நான் புக்கு இங்கேயே வச்சுட்டு போறேன், நாளைக்கு என் சர்வெண்ட் அனுப்பி நான் வாங்கிக்கிறேன், இதுக்குரிய அமௌண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புத்தக கடையிலே செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. த புக்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் இன் த சேம் ஈவினிங். அன்னைக்கு அந்த புத்தக கடையில் தீ விபத்து ஏற்பட்டு புத்தகம் எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. In this case, B has to bear the loss and pay for the books selected since the ownership has already passed on to B. இந்த நிலைமையில யார் அதை ஏற்றுக்கிறது இந்த லாஸை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நட்டத்தை B ஏற்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. புத்தகம் ஒப்படைக்க தக்க நிலையில் தரப்பட்டது. அப்பயே அவர் பே பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாருன்னா போயிருக்கலாம் இல்லையா? அப்போ சரியா அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவரு தான் வச்சுட்டு போயிருக்காரு, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு தான் வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அந்த லாஸ் வந்து யாருக்கு தான் ஏற்றுக்கணும்? பி தான் ஏற்றுக்கணும். சரியா? விலை செலுத்தப்பட்ட அந்த நிமிடமே உரிமை பியிடமிருந்து ஏக்கு மாறிவிட்டது. உடைமைதான் பி வசம். இதில் நட்டத்தை ஏ தான் ஏற்க வேண்டும் என்பது சட்ட விதி. B selects certain books. பாருங்க, B has bear the loss and pay for the books selected since the ownership has already passed on to B. சரியாக்கண்ணே? இதில் வந்து B தான் இந்த நட்டத்தை ஏற்றுக்கணும், ஏ ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கொடுத்துட்டாரு, நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க கடையில், நீங்கள் அப்பயே எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த புக் அவர்கிட்ட போயிருக்கும்ல, பி கிட்ட தானே இருக்கும். அப்போ அந்த பணம் ஏக்கு கிடச்சிருக்கும்ல. அப்போ இந்த லாஸ் வந்து யாருக்கு தான்? பி தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, then அடுத்தது பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் கூட்ஸ் நாட் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன். அதாவது ஒப்பந்த நாளுக்கு அப்பால் அப்படின்னு பார்க்குறப்ப ஒப்படைக்கத்தக்க நிலையில் இல்லாத சரக்கை பொறுத்த வரைக்கும் வேர் தெர் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் நாட் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன். அதாவது ஒப்படைக்கத்தக்க நிலையில் இல்லை, சரக்கை பொறுத்த மட்டும் விற்பவர் அதனை ஒப்படைக்கும் நிலைக்கு மாற்றிய பின் தான் உரிமை மாற்றம் நடக்கும் இல்லையா? The seller has to do certain activities to bring the goods into deliverable condition like painting, quality checking, weighing, etc. Then the ownership does not pass till such activities bringing them into deliverable condition are completed. அப்போ அவர் வந்து அந்த வெயிட் போடாமல் அந்த மாதிரி பெயிண்ட் கலர்லாம் பண்ணாமல் அப்படியெல்லாம் அவர் கொடுக்க முடியாது. அப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த செயல்களை செய்த பிறகுதான் பொருளின் மீதான உரிமை வந்து மாற முடியும். ஓகே, பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. there was a contract for a sale of machine weighing 30 tons and installed in a concrete floor. ஒரு காங்கிரீட் ஃப்ளோரில் 30 டன் வெயிட் உள்ள ஒரு மெஷினை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி தரணும். some parts of the machine were damaged during the process of removal. அதை ரிமூவ் பண்ணுறப்ப வந்து ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் அதில் டேமேஜ் ஆயிடுச்சு. in this case buyer is entitled to refuse to buy the machine. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொண்டு வரப்பே இதெல்லாம் டேமேஜாக இருக்குது, இதை நான் வாங்க மாட்டேன், அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. as it is not in deliverable condition. இது வந்து டெலிவர் பண்ணுறதுக்கான கண்டிஷனில் இல்லை, அதனால் இதை நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இந்த உரிமை மாற்றி தரப்படவில்லை. அப்போ அதில் ஏதாச்சும் லாஸ்னா அதை யார் தான் ஏற்றுக்கணும்னா விற்பனை செய்பவங்க தான் ஏற்றுக்கணும். Then when the price of goods is to be ascertained by weighing or testing or doing something, எடை போடுதல் அல்லது சோதனைக்கு உட்படுத்துதல் மூலம் சரக்கின் விலை தீர்மானிக்க வேண்டி இருப்பேன். சரியா? வெயிட் போட்டு பார்த்து அது தரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதனோட விலை வந்து நிர்ணயிக்கப்படும். அப்படிங்கிற சூழ்நிலையில் வேர் தெர் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன், விலையை தீர்மானிக்க சரக்கினை எடை போட வேண்டியோ அல்லது ஏதேனும் செய்ய வேண்டியோ இருப்பேன். அத்தகைய செயல் செய்யப்பட்டு வாங்குனருக்கு அது குறித்து தெரிவிக்கப்படும் போது தான் உரிமை மாட்டும். ஓகே, பட் த செல்லர் இஸ் yet to wait, measure, test or do some other act or think with reference to the goods for the purpose of fixing the price, then the ownership in the goods passes to the buyer only after such activities are carried out and completed and the buyer has a knowledge of it. செல்லர் வந்து ரெடியாக வச்சுருக்காரு, ஆனால் பையர் வந்து கேட்குறப்ப அது வெயிட் போட்டு தான் அது வந்து அதனோட விலையை சொல்ல முடியும். இப்போ நகை கடைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம போய் பார்த்த உடனே வந்து இந்த பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அவங்க வந்து அதை நம்ம உரிமை மாற்றம் செய்ய முடியாது. அப்போ அதனோட வெயிட் போட்டு சொல்லுவாங்க, இந்த நகை வந்து இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ வந்து அதனோட விலை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதுனால தான் நம்ம அதை வாங்கிக்க முடியும் இல்லையா? அப்போ அது வந்து பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த உரிமை மாற்றம் ஏற்படும். பாருங்க, ஏ சோல்டு சம் குவான்டிட்டி ஆஃப் வீட் டு பி அட் த ரேட் ஆஃப் ₹10 per kg. இதில் வந்து என்னன்னா, ஏ என்பவர் பி என்பவரிடம் நெற்களத்தில் உள்ள நெல்லை 1 கிலோ ₹10 என்ற விலையில் விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்கிறாரு. However, A had to weigh the wheat in order to know the price of the entire quantity of wheat sold to B. அப்போ அந்த நெற்களத்தில் இருக்கிற நெல்லில் 1 கிலோ ₹10. அப்போ அந்த நெற்களத்தில் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஏ என்பவர் கோதுமை களத்தில் உள்ள கோதுமையை நிறுத்து சாக்கில் அடைக்கணும். எத்தனை அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சாக்கில் அடைக்கணும். அப்புறம் அதை எடை போட்டு சாக்கை கட்டிய பின்பு தான் அந்த சரக்கின் மீதான உரிமையை பி என்ற நபருக்கு சட்டப்படி மாறும் இல்லையா? பாருங்க, in this case the ownership of the wheat shall transfer to B as soon as A weighs the wheat. B comes to know about the completion of the weighing activity. சரியா? அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் எடை போட்டு முடிச்சுட்டாங்க, சாக்கில் கட்டிட்டாங்க, இத்தனை கிலோ இருக்கு அப்படின்னு பிக்கு சொல்லி பி வந்து அதுக்குரிய அமௌண்ட்டை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த உரிமை மாற்றம் செய்யப்படும். ஓகே சில்ட்ரன், எப்படி உரிமை மாற்றம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம அன்அசர்டைன்டு கோர்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.